புதுச்சேரி தவளக்குப்பத்தில் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களின் 64வது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் 64வது பிறந்தநாள் விழா தவளக்குப்பம் சந்திப்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அபிஷேகப்பாக்கம், மணவேலி, காட்டுப்பாளையம், கரிக்கநகர், பூசாரிப்பாளையம், மேலழிஞ்சப்பட்டு, கீழழிஞ்சப்பட்டு, கிழிஞ்சிக்குப்பம், கங்கனாங்குப்பம், உச்சிமேடு, சிங்கிரிக்குடி, புதுக்கடை, நாகப்புனூர், ஆண்டியார்பாளையம், ஆதிங்கப்பட்டு, பெருங்குளூர், வம்பாப்பேட், உத்தரவாகினிப்பேட், கீழ்ப்பாதி மற்றும் டிஎன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் சமூக சேவகரும் எம்டிவி மற்றும் பிரார்த்தனா குரூப் ஆஃப் கம்பெனியின் நிறுவனருமான டாக்டர் கே மனோ அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை சிறப்பித்தார். மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சார்பில் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகானந்தம், சிவசக்தி, லோகேஷ் மற்றும் திருமாறன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் ஓய்வூதியம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுச்சேரியில் தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கவும் தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற தியாகிகள் கௌரவிப்பு தேநீர் விருந்தில் தியாகிகளை சால்வை அணிவித்து அவர் கௌரவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், புதுச்சேரியின் வளர்ச்சி திட்டங்களை விரைவாக செயல்படுத்த மாநில அந்தஸ்து மிகவும் அவசியம் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் கிடைக்க மாநில அந்தஸ்து தேவை என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் அதிவேகமாக பேருந்து, லாரி இயக்கிய டிரைவர்கள் மீது 22 வழக்குகள். புதுச்சேரியில் பேருந்துகள், லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் அதிவேகமாகவும் ஆபத்தான முறையிலும் இயக்கப்படுவதை தடுக்க போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 15 நாட்களில் மட்டும் போக்குவரத்து விதிகளை மீறி அதிவேகமாக வாகனம் இயக்கிய ஓட்டுநர்கள் மீது 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா தெரிவித்துள்ளார். மேலும் வேக வரம்பை கடைபிடிக்காதவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 45,000 ட்ரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை ஆணையர் தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 45,000 ட்ரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை ஆணையர் பிரேம் ஆனந்த் தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகள் மற்றும் லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கான வருமான வரி சட்ட விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரேம் ஆனந்த், தன்னார்வ அமைப்புகள் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதுடன் முறையான கணக்கு பராமரிப்பு மற்றும் சட்டப்பூர்வ இணக்கப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கடந்த ஓராண்டில் வருமான வரித்துறை மூலம் சுமார் 6,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற சென்டாக் மாணவர் சேர்க்கை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். மேலும் கிராமப்புற மாணவிகள் அதிக அளவில் பயிலும் கல்லூரியை முழுநேர கல்லூரியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்லூரி கேண்டனை அரசியல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ரூபாய் 1 கோடியே 50 லட்சம் சொத்து மோசடி வழக்கில் ஒருவர் கைது. புதுச்சேரியில் சுமார் 1 கோடியே 50 லட்சம் மதிப்பிலான சொத்து மற்றும் பண மோசடி வழக்கில் அமிர்தராஜ் என்ற 49 வயது நபரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். நிலம் வாங்கி வீடு கட்டுவதற்காக நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு உறுதியளித்தபடி சொத்தை மாற்றி தராமலும் பணத்தை திருப்பி தராமலும் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் பண பரிவர்த்தனை மற்றும் சொத்து தொடர்பான முக்கிய தகவல்களை சேகரித்தனர். தொடர்ந்து அமிர்தராஜை கைது செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விசிக வழக்கறிஞர் அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிமன்ற வளாகத்தில் துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கேக் வெட்டி திருமாவளவனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் உறுப்பினர் சுமதி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கிருமாம்பாக்கம் தெப்பக்குளத்தில் மூழ்கி 11ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. புதுச்சேரி ஏமலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகே உள்ள தெப்பக்குளத்தில் விடுமுறையொட்டி 5 இளைஞர்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். இதில் 4 பேர் கரையேறிய நிலையில் அஸ்வின் என்ற 11ஆம் வகுப்பு மாணவர் மட்டும் நீண்ட நேரமாக கரைக்கு வரவில்லை. அவரது ஆடைகள் கரையில் இருந்ததை பார்த்த நண்பர்கள் அவரை தேடிய போது தண்ணீரில் தத்தளித்த நிலையில் மீட்டனர். உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அஸ்வின் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.